யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. எப்படி எப்படி சொடக்க போட்டு கூப்பிட்டு என்கிட்டயே சவால் விடுறியா? சவால் விட்ட மூஞ்சி இப்ப கொண்டு போய் எங்க வச்சுப்ப? கண்ணாடிய பார்த்து காரி துப்பிக்கும். நானா துப்புனா அது நல்லா இருக்கு. இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இதுக்கு மேல என் பொண்ணை காப்பாத்த போறேன், கப்பல்ல ஏத்த போறேன்னு ஏதாவது எடக்கு மடக்கா பண்ண, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்பதான் என் பொண்ணை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து என் கைக்குள்ள வச்சிருக்கேன். அதை தட்டி பறிக்க நினைச்ச உங்க ஆத்தாளுக்கு நீ புள்ளையா போய் சேர மாட்டேன். என் புள்ளைய நான் சமாளிச்சுப்பேன்டி. உன் வீட்டுல உனக்கு போட்டோ மாட்டி பொட்டு வச்சிருவேன், ஜாக்கிரதை. அக்கா மகேஷ் நான் வேணும்னா அவளை போய் 2 அடி அடிச்சுட்டு வந்துடவா? அக்கா, செத்த பாம்பை எத்தனை தடவை அடிப்ப? சரி, நீ ஆசைப்படுற, அடிச்சு தொலை. இந்த பாம்புக்கு வால்ல கூட விஷம் இருக்கும். என்னம்மா என்னம்மா எல்லாரும் உன்னை அழ வைக்கிறாங்களா? இதுக்கு மூல காரணம் யாரு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப பூனைக்கு ஒரு காலம் வந்துருச்சு. என்ன ரொம்ப இளக்காரமா பார்த்தல்ல, இப்ப நானே உன்னை கூனி குறுகி நிக்க வச்சிட்டேன்ல. என்ன அப்படி பாக்குற? எல்லார் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்தணும்னு எல்லாம் நான் செஞ்சது. உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை குடிக்கிற மாதிரி நடிக்க சொன்னேன். அவங்க உண்மையிலேயே சரக்கு அடிக்கல, நான் சொன்ன மாதிரி ஆக்டிங்ல பண்ணாங்க. செவ்வையா இருந்துச்சுல்ல? எனக்கு தெரியும் நீ எப்படியும் அவங்க குடிக்கிறாங்கன்னு நினைச்சு சரவணனை தூண்டி விட்டு இப்படியெல்லாம் கேட்க வைப்பேன்னு தெரியும். அச்சு பேசறாம அப்படியே பண்ணிட்ட. அவங்க நான் சொல்லிதான் செஞ்சாங்க, நீ நான் சொல்லாமையே செஞ்சு கரெக்டா மாட்டிக்கிட்ட. பாரு, மகேஸ்வரியாவது மிரட்டி உருட்டி வாய்ஜாலம் தான் காட்டுவா. நான் அப்படி இல்ல, ரொம்ப மோசமானவ. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமா செஞ்சிட்டேன். எப்படி நம்ம பவர் ஸ்ட்ராங்கா இருக்கா? இதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் பெரியாத்த? நீங்க சொல்லி அவங்க நடிக்கிறாங்கன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்க. ஆமாண்டி, அவங்க மோசமானவங்க தான். அதனாலதான் நான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சேன். நல்ல மாப்பிள்ளைக்கு புடிச்சு கொடுக்க என்ன ராணி மாதிரியா பாத்துக்கிட்டீங்க? வீட்டுல வேலை செய்யறதுக்கு தானே என்ன வச்சுக்கிட்டீங்க. அப்ப என்ன பார்த்த மாதிரி தானே நானும் பாப்பேன். அதான் உண்மையாவே ஒரு குடிகார பயல கூட்டிட்டு வந்தேன். ஆனா உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுரி. அந்த குடும்பம் என் கைக்குள்ள. அவன் ஸ்ருதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா மொத்த குடும்பமும் என் கைக்குள்ள வந்துரும். அதுக்கப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன்டி. பெரியத்த, இப்படி கூட பிறந்த தங்கச்சியோட மக வாழ்க்கைய வீணடிக்கிறீங்களே. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இல்லடி, இப்ப என்ன பண்ணணும்? என்ன நீ எவ்வளவோ அவமானப்படுத்தின, அதுக்கு நான் பழி வாங்க வேண்டாமா? எப்பவும் நான் முட்டாளாவே இருப்பேனா? இப்ப உங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டேன்ல. இப்படி தொக்கா வந்து மாட்டிக்கிட்டியே. இது இதோட முடியலடி, இது ஆரம்பம்தான். நாளை எண்ணிக்க. சரவணா, என் மேல கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியுது. உன் மேல கோவம் இல்ல பூங்குடி, நீ பண்றத நினைச்சு வருத்தமா இருக்கு.
முன்னெல்லாம் நான் தான் விவரம் தெரியாம ஏதாவது பண்ணி அது தப்பா போயிடும். நீ தான் அதை சரி பண்ணுவ. நான் பண்ற தப்பு என்னன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நான் அப்படியே வளர்ந்துட்டேன். ஆனா எனக்கு எல்லாம் புரிய வச்சது நீதானே.